نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي القرآن الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ قال الله يا عيسى ابن مريم صدق الله العظيم. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பேரருளால் நாம் 5வது தராவியை முடித்து 4 நோன்புகளை நிறைவு செய்து கிட்டத்தட்ட 6 சூரை நாம் ஓதவும் கேட்கவும் அல்லாஹ்வினால் அருள்பாலிக்கப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இதே போல மீதம் இருக்கக்கூடிய நோன்புகளை சரியான முறையில் நோக்கவும், தராவீகளை முழுமையாக தொழுகவும், மேலும் நல்ல முறையில் குர்ஆனை ஓதவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்றைக்கு சூரா மாஇதா என்ற ஒரு அத்தியாயம் ஓதப்பட்டது. சூரா மாஇதா அப்படின்னா டேபிள் அப்படின்னு அர்த்தம். மாஇதா அப்படின்ற அந்த சூறாவுக்கு அர்த்தம் டேபிள் ஆஃப் ஹெவன், சுவனத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட ஒரு மேஜை, அதாவது டின்னர் டேபிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூறாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மிகவும் ஒரு அற்புதமான வரலாறு. இந்த சூறால முழுக்க முழுக்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பத்தி தான் அல்லாஹ் பேசிட்டே வராங்க. அவங்களுடைய சமூகத்துக்கிட்ட அவங்க என்னென்ன சொன்னாங்க, அவர்கள் மரணித்த பின்னால என்னென்ன வதந்திகள் பரவுச்சு, யூதர்கள் அவங்களை என்னென்னலாம் சித்திரவதை செய்தாங்க, அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களை கொல்ல நினைச்சு அவங்க பெரும் படையை கிளப்பி கொண்டு வந்தவர்கள் என்ன நடமாச்சு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணித்த பிறகு அவங்க என்ன ஆனாங்க, கிறிஸ்தவர்கள் சொல்வதை போல அவர்கள் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, அவர்களை யாரும் கொலை செய்யவும் இல்லை. அல்லாஹ் சொல்கின்றான், ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட நபர் யாரு தெரியுமா? யாரு ஈசா அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கொல்ல நினைச்சு வந்தாங்களோ அவருக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோற்றம் கொடுக்கப்பட்டுச்சு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நினைச்சிட்டு பின்னாடி வந்த படையினர், பின்னாடி வந்த மக்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். 3 நாளுக்கு பின்னால அவர் உயிர் தெழுந்தார். இப்படி சொல்லக்கூடிய வதந்திகள் எல்லாம் குர்ஆன் பொய் என்று உரைக்கின்றது. இதெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பாக உள்ள சில பொய் உரைகளை குர்ஆன் அதை மக்களுக்கு நிரூபணமாக்கி காட்டுகின்றது. சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல நடந்ததுதான் இந்த சுவனத்திலிருந்து அல்லாஹ் ஒரு மேஜை அனுப்பி வைத்தார், ஒரு டின்னர் டேபிள் அல்லாஹ் அனுப்பி வச்சான். இதனுடைய வரலாறுடைய பின்னணியை மட்டும் பார்த்து இன்றைய சிந்தனையை முடித்துக் கொள்வோம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹவாரியீன்கள் அப்படின்னு இருந்தாங்க. ஒவ்வொரு சமூக மக்களுக்கும், ஒவ்வொரு நபிக்கும் அவர்களுக்கு என்று பிரத்யேகமான சில தோழர்கள் இருப்பாங்க. எப்படி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஹாபாக்கள் இருந்தார்களோ, சஹாபாக்கள் எப்படி சீடர்களாகவும் தோழர்களாகவும் கூடவே இருந்தார்களோ, அதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சீடர்களாக ஒரு 12 பேர் இருந்தாங்க. எப்பவுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்க போனாலும் சரி அவங்க 12 பேர் கூடவே இருப்பாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் குருடர்களை குணமாக்கினாலும், வெண்குஷ்ட நோயாளிகளை குணமாக்கினாலும், அல்லது தன்னுடைய நபித்துவ பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய எல்லா காலகட்டத்திலேயும் எல்லா இடங்களிலேயும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஒரு துறவியா இருந்தாங்க. சையாக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு ஒரு இடம் கிடையாது, ஒரு நிரந்தரமும் இந்த இடத்துல அப்படி தங்கி இருக்க மாட்டாங்க. ஊர் ஃபுல்லா வலம் வந்து கொண்டே இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை கொண்டவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு தனி வீடெல்லாம் கிடையாது. உலகத்தை வெறுத்து உலகம் ஃபுல்லாக வலம் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபி தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம். அப்படிதான் அவங்களுடைய சீடர்களை கூட்டிட்டு எப்பவுமே போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சமயத்துலதான் அவங்க சீடர்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இது ஒய்து பாடல் ஹவாரியுன யா ஈஸா இப்ன மரியம அல் யஸ்தீஉ ரப்புக யுனஸிலானினா மாஹிதத்தன் மினஸ் ஸமா. அப்ப அந்த ஹவாரியன்கள் கூட இருக்கிற சீடர்கள் எல்லாம் கேட்டாங்களாமா. அவங்க முதல்ல மஷூரா செஞ்சுக்கிறாங்க, ஏன் நம்ம நபி கிட்ட இப்படி ஒரு அற்புதத்தை நாம கேட்கலாம்ல, வானத்துல இருந்து ஒரு டேபிள் இறங்கணும், ஒரு மேஜை, ஒரு அந்த முக்காலி, அந்த சாப்பிடக்கூடிய ஒரு டேபிள் இறங்குனா நல்லா இருக்குமே, மாஇதா அது இறங்குனா நல்லா இருக்குமே, அதை நம்ம ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கலாம்ல அப்படின்னு அவங்களே ஒரு முடிவு செஞ்சுட்டு அதுல இருக்கிற ஒரு ஹவாரியின் ஒரு சீடர் போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. ஈசா அவர்களே, மரியமுடைய மகனான ஈசா அவர்களே,
ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு சக்தி இருக்குதா, அல்லாஹ் கிட்ட நீங்க துவா செஞ்சு எங்களுக்கு ஒரு டின்னர் டேபிளை இறக்கணும், சுவனத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கணும். அதை இறக்குனா நாங்க அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை ஏற்று நாங்கள் இன்னும் என்னுடைய ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் எல்லாம் மாறுது. ஏன்னா எப்பவுமே ஒரு சமூகம் ஒரு அற்புதத்தை பார்த்து விட்டு நம்பிக்கை கொண்டு விட்டால் அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த அற்புதங்களை பார்த்தும் அவர்கள் ஈமான் கொள்ள அவங்க அல்லாஹ்வை மறுத்துட்டாங்க, அல்லது அவங்க அல்லாஹ் மேல சந்தேக கண்ணோட்டத்தோட அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அற்புதத்தை அப்படின்னா அவங்களுக்கு பெரிய அசாபு இறங்கும்ன்றது ஒவ்வொரு சமூகத்து மக்களுக்கும் நடந்த ஒரு வழிமுறையாக இருந்திருக்கு. அல்லாஹ்வுடைய வழிமுறை அப்படிதான். ஒண்ணு அல்லாஹ் அற்புதத்தை இறக்கி காட்டுவான், நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், ஈடேற்றம் பெறுவார்கள். ஆனா நம்பிக்கை கொள்ளாதவர்களை அழித்திருக்கின்றான், அழித்து ஒழிக்கவும் பட்டிருக்கின்றான். ஆனாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் எல்லாம் மாறுது. இப்படி கேட்கிறாங்களே, அல்லாஹ் மட்டும் இதை இறக்கி இவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னா இவங்க நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம். சரி யோசிச்ச பிறகு சரி ரொம்ப வற்புறுத்தி கேட்க, ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் இவங்க கேட்கிற நோக்கம் ஈமானை ஊந்தி கொள்ளும் அப்படிலாம் கிடையாது. இன்னும் அவங்களுக்கு அல்லாஹ் மேல சில சந்தேகம் இருக்குது, அல்லாஹ் இப்படி இறக்குவானா அப்படின்னு ரப்புடைய அந்த இறைத்துவத்தின் மேலேயே சந்தேகம் கொண்டுதான் இந்த அற்புதத்தை கேட்கிறாங்க. அது ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும், அதனாலதான் கேட்க மறுத்தாங்க. ஆரம்பத்துல கேட்க தயங்கினாங்க. அப்புறம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கையேந்தி அல்லாஹ் கிட்ட கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மக்கள் கடைசி இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, காலம் முடிந்த நட்புறவை காலத்துல இன்னும் கொடுக்குனா ஒரு அலம் அந்த சொதப்புத்தான வணக்கம் அலிகான் ஷாஹிதி. நாங்க அல்லாஹ்வை செக் பண்ணணும் அப்படின்லாம் இதை கேட்கல, மாறாக எங்க ஈமான ஓடைப்படுத்தணும், அங்க இருக்கிற உணவை நாங்கள் சாப்பிடணும், எங்க உள்ள நிம்மதி அடையணும். அதே மாதிரி நாங்க பார்த்தோம் இப்படி ஒரு அற்புதம் இறங்குச்சு அல்லாஹ் கொடுத்தா அப்படின்றதுக்கு நாங்க சாட்சியாளர்களா இருக்கோம், வேற மக்கள் கிட்ட போய் நாங்க உங்களுக்கு சாட்சியாளரா இருக்கோம் இப்படிலாம் சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம கொஞ்சம் கேர் கொஞ்சம் காம் பண்றாங்க. அவங்க இருந்த நிலைமையில இருந்து கொஞ்சம் அவங்கள தங்களுடைய நிலைமைக்கு இழுத்துட்டு வராங்க. சரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து கையேந்தி துவா கேட்கிறாங்க. கால ஈசா மரியம யா அல்லாஹ் எனக்கு ரப்பனா அன்சிலானினா மாஹிதக மினஸ் ஸமா தகூலனா ஐதல் அவ்வலினா வாஹிரினா வாயத்தமிக். யா அல்லாஹ் எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கு, சுவனத்துடைய உணவு தட்டு. இதை இறக்கின பிறகு இந்த நாள் இருக்குது, இந்த நாள் மகத்துவமான நாளாக இருக்கும். இதை நாங்கள் திருவிழாவாக அதாவது ஒரு ஈதாக பெருநாளாக நாங்கள் ஆக்கிக் கொள்வோம். இந்த நாளைக்கு இங்க இருக்கக்கூடியவர்களும் சரி பின்னால் வரக்கூடிய மக்களுக்கும் பெரிய அண்ணாட்சியாகவும் இருக்கும், இது பெரிய பெருநாளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த உணவு தட்டும் இறக்கி வைக்கப்பட்டது. அந்த உணவு தட்டுல சில மீன்கள், சில ரொட்டி துண்டுகள், அதே மாதிரி தேனை, அவங்க அந்த காலத்துல தொட்டு சாப்பிடறதுக்காக சில நெய், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாம் இறக்கலாம். சரி வயிறு நிறைய அவங்க சாப்பிடுறாங்க. ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நிபந்தனை வச்சாங்க. ஆரம்பத்துல இதை சாப்பிடக்கூடியவர்கள் ஃபர்ஸ்ட் வரக்கூடியவங்கள்ல எளிமையான மக்களா இருக்கும், பலவீனமான மக்கள், நோயாளிகள், குருடர்கள், வெண்குஷ்ட நோயாளிகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த காலத்துல பல நோயாளிகள் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 50,000 பேருக்கும் மேலாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கரத்தால் இறைவனுடைய முஅஜிஸாவின் மூலமாக குருடர்களை நிவாரணப்படுத்தி இருக்கின்றார்கள், வெண்குஷ்ட நோயாளிகளை நிவாரணப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று குர்ஆன் பேசுகின்றது. எந்த அளவுக்குன்னா மௌத்தா இருக்கக்கூடியவங்களை அல்லாஹ்வின் பொருட்டால் நீ எந்திரி அப்படின்னா எந்திரிச்சு நின்றுவாங்க. அந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பெரும் அற்புதம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் மக்கள் பார்க்கவே செஞ்சாங்க. ஆனா ஈமான் கொண்டவர்கள் ரொம்ப கம்மி. இருக்கிறதுலயே ஒட்டுமொத்த நபிமார்கள் லிஸ்ட்லயே ரொம்ப தெளிவா முஅஜிஸா கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் காட்டப்பட்டோம். எந்த ஒரு சமூகம் அதிகமாக ஈமான் கொள்ள அப்படின்னு பார்த்தா இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம் தான். அதே போல கடைசியா இந்த முஅஜிஸாவும் நடந்துச்சு. ஆனா அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செஞ்சா, இதை நான் இறக்கி வைப்பேன், நான் இதை இறக்கி வச்ச பிறகு யாராவது மறுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். சரி இப்படி இறக்கி வச்சோம். இப்ப அதுக்கப்புறம் நடக்கிறது பாருங்க, இவங்க சாப்பிடுறாங்க, எல்லாம் வயிறு நிறையிறாங்க. முதல்ல வரக்கூடிய நோயாளிகள் எல்லாம் நிவாரணம் அடைகிறாங்க. அல்லாஹ் அந்த உணவுல கூட ஒரு அற்புதத்தை வச்சிருந்தான். எந்த அளவுக்கு சாப்பிடுற குருடர்கள் கண் பார்வையை பெறுகின்றார்கள், வெண்குஷ்ட நோயாளிகளுக்கு அற்புதமான தோல், அந்த நோய் எல்லாம் போய் ஒரு பொலிவான தோற்றம் கிடைத்து விடுகின்றது. இப்படி எல்லாமே நடக்குது.
ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சீடர்களும் நல்லா சாப்பிடுறாங்க. அடுத்து அந்த தட்டு இருக்குது, அந்த சுவனத்துடைய தட்டு, அது அப்படியேதான் இருக்கு. சாப்பிட சாப்பிட அது குறையவில்லை, அதிகமாகிட்டே இருக்குது அந்த உணவு. சரி, இப்படியே நாட்கள் கிடைக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பசித்தவர்கள் அந்த உணவில், அந்த தட்டில் இருந்த உணவை உட்கொண்டு கொண்டே இருக்கிறாங்க. இப்படியே போகுது நாட்கள். அந்த மக்களுக்கு இப்படி ஒரு எண்ணம். இதுதான் அல்லாஹ்வுடைய நியாமத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் அனுபவிப்பார்கள். சந்தேகப்பட்டு எப்போ அல்லாஹ்வுடைய நியாமத்துக்கு நம்ம மாறு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்ப அல்லாஹ்வுடைய வேதனை இறக்கும் அப்படின்றதுக்கு இது சரியான உதாரணம். அந்த மக்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க, அந்த தட்டுல இருக்கக்கூடிய உணவை அடுத்த நாள் பதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2 நிபந்தனை வச்சாங்க. ஒண்ணு, ஆரம்பமா எளியவர்கள், நோயாளிகள், பலகீனமானவர்கள் சாப்பிடணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த உணவை அந்தந்த நாளைக்கு தான் சாப்பிடணும், அடுத்த நாளைக்குன்னு சேர்த்து வைக்க கூடாது. இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மக்கள் அடுத்த நாள் நல்லா இறக்குமானா இல்லையோ அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்தினால என்ன பண்ணாங்க, சில பேர் அதை பதுக்கி வைக்க ஆரம்பிச்சாங்க. சில பேர் பதுக்கி வச்சது அப்புறம் பரவ எல்லா மக்களுக்கும் இதே சந்தேகம், அடுத்த நாள் இருக்குமோ இல்லையோ அப்படின்னு. அதே சந்தேகத்துல இந்த மாதிரி மக்களின் பெரும்பான்மையான ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய நியாமத்தின் மீது சந்தேகம் கொள்ள ஆரம்பிச்சது. கடைசியில எந்த அளவுக்கு கீழே வந்துட்டாங்க அப்படின்னா, இது அல்லாஹ் தான் இறக்குனானா இல்லையே அப்படின்ற அளவுக்கு அல்லாஹ்வின் மீது சந்தேகம் கொள்கின்ற நிலைக்கு வந்தவரும் அடுத்து அல்லாஹ்வுடைய வேதனை இறங்க ஆரம்பிச்சது. அடுத்த நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நிலைமையெல்லாம் பாக்குறாங்க. கண்டிப்பா அல்லாஹ்வுடைய வேதனை இவர்கள் மீது இறக்கும் என்பது நிதர்சனமாகிவிட்ட பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தௌபா கேட்பதற்கான நேரமும் கால அவகாசமும் கடந்து விட்டது. இவங்க அல்லாஹ்வின் மீது சந்தேகம் கொண்டது ரொம்ப அதிகமாகி பரவி போன பிறகு அல்லாஹ்வுடைய வேதனை இறந்துச்சு. எந்த வேதனை அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய உருவம் மாற்றப்பட்டது. அடுத்த நாள் காலையில பார்க்கும் பொழுது எல்லாருடைய உருவம் மாற்றப்பட்டிருக்கு. சில பேர் பன்றியான உருவத்தில், சில பேர் குடக்கூடிய உருவத்திலேயும், சில பேர் இன்னும் கோரமான உருவத்திலேயும் எல்லாம் அல்லாஹ் அவர்களை உருமாற்றினான். இந்த அவர்களுடைய கூக்குரல், அவர்களுடைய அந்த பதட்டமான குரல் மக்கள் எல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த யாரெல்லாம் அடுத்த நாளைக்காக அவங்க உணவை சேர்த்து வச்சு அல்லாஹ் ஏமாத்த நினைச்சாங்களோ அவங்க எல்லாருமே உருவம் மாற்றப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை அந்த 3 நாள் தான் தாக்கு பிடிச்சாங்க. உருவம் மாற்றப்பட்டு அடுத்த 3 நாள் அந்த ஊர்ல இருக்கிற யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்களோ எல்லாருமே அழிக்கப்பட்டார்கள். இந்த வரலாற்றில் இருந்து நமக்கு தெரியக்கூடிய பெரிய பாடம் உண்டு. அல்லாஹ்வுடைய ஞானத்தை கண்கூடா பார்த்துட்டு நம்ம மறுக்க நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. எனவே கடைசியில அல்லாஹ் எப்படியாவது ஒரு வகையில நம்ம பிடிச்சிருவான். வியாபாரத்திலயும் சரி, நம்ம குடும்ப விஷயத்திலயும் சரி, ஏதாவது ஒரு விஷயத்துல அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறோம். ஆனா அல்லாஹ் நமக்கு ஞாபகத்தை செஞ்சுட்டே இருக்கா, அதை பார்த்து நம்ம நம்ம திரும்பி மாறு செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய பிடி கண்டிப்பா ஒரு நாள் இறங்கியே தீரும் அப்படின்றது ஒரு பாடம். ரெண்டாவது, நம்ம கண்ணு முன்னால பல அத்தாட்சிகள் அல்லாஹ் வச்சிருக்கான். இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ஈமான் நமக்கு இன்னும் அதிகமாகி கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதும் அதிகமாகி கொண்டே இருக்க வேண்டும். வல்லோன் அல்லாஹ் இத்தகைய பாடங்களை வைத்து படிப்பினை பெறக்கூடிய நல்ல நடிகார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஆமீன்.